வணக்கம். சைவ தமிழ் மக்களினுடைய அரசாட்சி உரிமை மரபுகளின் எச்சமாக இருக்கக்கூடிய யாழ்ப்பாண ராச்சியத்தின் 2ஆம் சங்கிலி என போற்றப்படுகின்ற சங்கிலி குமாரன் என்று இளமைப்பெயரை கொண்ட எங்களுடைய சங்கிலி மன்னனுடைய 407வது சிராத்த தின தொடர்பாக நாங்கள் இன்றைக்கு எங்கள் சைவத்தமிழ் மக்களுக்கு சில விளக்கங்களையும் அழைப்புகளையும் விடும் நோக்குடன் இந்த ஊடக சந்திப்பினை ஏற்படுத்தி இருக்கின்றோம். இன்றைக்கு 407 வருடங்களுக்கு முன்பு இந்த மண்ணிலே சைவத்தையும் தமிழையும் கட்டி காப்பதற்காக போர்த்துகேய படைகளுடன் போரிட்டு வீரமரணமடைந்த ஒரு மாவீரன் எங்களுடைய சங்கிலி மன்னன். இந்த மண்ணிலே சைவமும் தமிழும் தலைத்தோங்குவதற்காக இறுதி வரை போராடி மதமாற்ற கட்டாயத்துக்கு உட்பட்டு அதே நேரம் மதமாறாமல் வைர நெஞ்சுடன் ஈர நெஞ்சுடன் இருந்து தூக்கு தண்டனையை கோவாவிலே அனுபவித்து இன்று 407 வருடங்கள் கடந்து விட்டன. அந்த மாவீரனுடைய நினைவை இந்த மண்ணிலே நாங்கள் அனுஷ்டிக்க வேண்டும். எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு இந்த மாவீரனுடைய வரலாற்றை எடுத்து செல்ல வேண்டும். அந்த மாவீரனுடைய வரலாற்றின் அடிப்படையிலே சைவமையும் தமிழையும் இந்த மண்ணிலே நாங்கள் காப்பாற்ற வேண்டும். எவ்வாறு நாவலர் அன்று அந்நியர்களுக்கு எதிராக போர் தொடுத்து எங்கள் மதத்தை காப்பாற்றினாரோ, எவ்வாறு இந்த 2ஆம் சங்கிலி மன்னன் போர்த்துகேய படைகளுக்கு எதிராக போரிட்டு எங்கள் சைவத்தையும் தமிழையும் காத்தாரோ, அதே போல இன்றைய சமூகத்திலே உள்ள எங்களுடைய இளம் சந்தியினரும் இந்த மண்ணிலே சைவத்தையும் தமிழையும் காக்க புறப்பட வேண்டும் என்ற அந்த உயரிய நல்ல நோக்கத்தின் அடிப்படையிலே நாங்கள் இந்த சங்கிலி மன்னனுடைய 407வது சிராத்த தினத்தை சங்கிலி மன்னன் நினைவு தின குழுவாகிய நாங்கள் இன்றைக்கு அனுஷ்டிப்பதற்கு ஏற்பாடாகி இருக்கின்றோம். இந்த விழா இந்த மாதம் 6ஆம் தேதி சங்கிலி மன்னன் தோப்பிலே வெகு விமர்சையாக நடைபெறுவதற்கு ஏற்பாடாகி இருக்கின்றது. மன்னனுடைய வரலாற்றை சித்தரிக்கின்ற ஒரு அருமையான கண்காட்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதேபோல் அந்த நிகழ்விலே மிக உன்னதமான ஒரு நிகழ்வாக எங்களுடைய வீரமரவன் சங்கிலிய மன்னனுக்குரிய அஞ்சலி நிகழ்வுகள், மாலை அணிவிக்கின்ற நிகழ்வுகள், யமுனா ஏரிக்கு ஊர்வலமாக சென்று அங்கே பூசை வழிபாடுகள் செய்கின்ற அற்புதமான நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் நாங்கள் வரும் 6ஆம் தேதிக்கு ஏற்பாடு செய்து கேட்டிருக்கின்றோம். இந்த ஏற்பாட்டிலே முக்கிய நிகழ்வாக எங்களுடைய இளம் சந்ததியரை அடிப்படையாக கொண்ட பேச்சு போட்டி, கவியாக்க போட்டிகளை நாங்கள் ஏற்பாடு செய்து வைத்திருந்தோம். அதிலே வெற்றி பெற்ற அந்த மாணவர்களுக்குரிய பரிசில் வழங்குதல், அவர்களுடைய நிகழ்வுகள் என்பன மிக சிறப்பாக நடைபெற்று இருக்கின்றது. அது மட்டுமன்றி இந்த நிகழ்விலே, அதாவது 6/6/2026 சனிக்கிழமை காலை 9 மணி முதல் நடக்கின்ற இந்த சங்கிலி மன்னனுடைய நினைவு தின விழாவிலே எங்களுடைய நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக அதிதியாக கலந்து கொள்ள இருப்பவர் வடமாகாண கல்வி பணிப்பாளர் யோகேந்திரா ஜெயச்சந்திரன் அவர்கள் இந்த மண்ணுக்கு அண்மையிலே வருகை தந்தவர். ஒரு சைவ பெருமகனார், சைவ மக்களுக்காக உதவி செய்கின்றவர், பணி செய்கின்றவர். அந்த வகையிலே நாங்கள் அவரை இங்கே தெரிவு செய்து அன்றைய விழாவுக்குரிய ஒரு பிரதம விருந்தினராக நாங்கள் செய்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, வழமை போல எங்களுடைய விருந்தினர் வரிசையிலே இந்திய துணை தூதரகத்தை சேர்ந்த உயர் அதிகாரிகள், அதே போல பல்கலைக்கழகத்தை சேர்ந்த வரலாற்றுத்துறை பேராசிரியர்கள், அதே போல வர்த்தக பிரமுகர்கள் என பலரும் இங்கே சிறப்பு விருந்தினர்களாகவும் கௌரவ விருந்தினர்களாகவும் வருகை தந்து இந்த விழாவை சிறப்பிக்க இருக்கின்றனர். எனவே இந்த இடத்திலே அன்பான சைவத்தமிழ் உறவுகளுக்கு நாங்கள் விடுக்கக்கூடிய ஒரு அன்பான விண்ணப்பம் என்னவென்று சொன்னால், குறித்த தினத்திலே அணிதிரண்டு வந்து இந்த விழாவை தரிசிப்பது மட்டுமன்றி சங்கிலி மன்னனுடைய வீர வரலாற்றை காட்சியாக கண்டு கழித்து இந்த அடுத்த சந்ததிக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, மிக முக்கியமாக நாங்கள் இந்த இடத்திலே முன்வைக்கிற கோரிக்கை யாதென்று சொன்னால், எங்கள் சைவத்தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்கின்ற இந்து இளைஞர் மன்றங்கள், சைவ மன்றங்கள், சனசமூக நிலையங்கள், குறிப்பாகவும் சிறப்பாகவும் ஆலய நிர்வாக சபை சார்ந்த அன்பர்கள் அனைவரும் அன்றைய விழாவிலே கலந்து கொண்டு எங்களுடைய ஒற்றுமையை, எங்களுடைய பலத்தை நிலைநாட்ட வேண்டும். அந்த பலத்தின் அடிப்படையிலே சைவமும் தமிழும் இந்த மண்ணிலே இருந்து தொடர்ந்தும் காப்பாற்ற வேண்டும் என்று
கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரையும் அந்த விழாவில் கலந்து சிறப்பிக்குமாறு மிகவும் அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.